நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க தந்த இந்த கிருபை வாய்ப்புக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடிமையை மறைத்து நீ பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. நன்றிப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பேசுபடி கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கட்டுமாப்பா. ஜீவனாயும் ஆவியாயும் இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும்ப்பா. நன்றிப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தில் 22வது அதிகாரம், குறித்த மலைக்கு போ, குறித்த மலைக்கு போ, அங்கே போனாதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, விடுதலை இருக்குது. நான் உனக்கு எங்கே குறித்திருக்கிறேனோ அங்கே தான் நீ போக வேண்டும் என்பது தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமும் 22வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமும் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அருமையானவர்களே, ஈசாக்கு என்ற குமாரன் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் புத்திரன். ஆனால் இந்த ஏக புதல்வனாகிய வாக்கு தத்தத்தின் மகனை தேவன் தனக்காக மோரியா என்ற மலையிலே, மோரியா தேசத்துக்கு போய், அங்கே அநேக மலைகள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு மலையை சொல்லி, இந்த குறித்த இந்த மலைக்கு நீ போ அப்படின்னு தேவன் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து. அதே மாதிரி ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை அழைத்து கொண்டு பலியிட போகின்றான். ஏறக்குறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் தான். இதில் நான் உங்களுக்கு என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் குறித்த மலைக்கு போகணும். எங்கே சொல்கிறாரோ அங்கே போகணும், அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கும். அதனுடைய அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அங்கே அவர்கள் போகிறார்கள், 2 பேர் போகிறார்கள். மகன் கேட்கின்றான், அப்பா நெருப்பு இருக்கிறது, எரிக்கக்கூடிய கட்டைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, ஆனால் பலியிடுறதுக்கு நமக்கு ஆடு இல்லையா, ஆடு இருந்தால் தானே பலியிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஈசாக்கு கேட்குறார். அதுக்கு ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அதை தேவன் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு போய் அங்கே விறகுகளை அடுக்கிறார்கள். விறகுகளை அடுக்கி அதிலே தன்னுடைய குமாரனை அவர் கைகளையும் கால்களையும் கட்டி அதிலே கிடத்துகின்றார். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஈசாக்க பலியிட போனார், ஆண்டவர் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஏறக்குறைய 13 வயதுள்ள அந்த அருமையான டீனேஜ் அந்த மகனுடைய 2 கைகளையும் தகப்பனார், வயதான 100 வயது தகப்பனார் கட்டும் பொழுது அந்த குமாரன் தன்னுடைய கைகளை கொடுத்து விட்டார், தன்னுடைய கால்களையும் கட்டும்படி கொடுத்து விட்டார். பலியை அந்த கட்டைகளின் மேல் கிடத்துறார். கிடத்தி அவர் தன்னுடைய ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையை கொண்டுட்டு தான் அதுக்கு பிறகு அந்த விறகோடு சேர்த்து தகன பலியாக இட வேண்டும். அப்படியானால் அதுக்கு பிறகுதான் அந்த விறகை கொளுத்தி தீயை எரிக்க வேண்டும், தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாம் கட்டி கடத்தியாச்சு. கத்தியை தூக்குகிறார். சம்பவத்தை நான் அதில் உள்ளதை சொல்லுகிறேன். கத்தியை வெட்டுவதற்காக தூக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆதியாகமம் 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ என்ன செய்ய, கத்தியை தூக்கும்போது அங்கிருந்து வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் சத்தம் கொடுக்காரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ அவனுக்கு ஒன்று செய்யாதே, உன் ஏக புத்திரன்னு பாராமல் நீ அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால
நீ அவனுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது, நீ என்னுடைய பிள்ளை என்று நான் அறிந்திருக்கிறேன், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து சொன்ன சத்தம், பிள்ளைய ஒன்றும் செய்யாத, தொற்றாத அப்படிங்கிற சத்தம் வந்த உடனே ஆபிரகாம் அப்படியே தன்னுடைய கையை நிறுத்தி விட்டார். அந்த நேரத்திலேயே உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை இதுதான். 22வது அதிகாரம் ஆதியாகமம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். இப்போ என்ன, ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, நீ பிள்ளையை தொடக்கூடாது. ஆண்டவர் தான் பலி செலுத்த சொன்னார். இப்போ சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, பிள்ளைய நீ பலி செலுத்தாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து பேசுகிற சத்தத்தை எட்டி பார்க்கின்றான். ஆபிரகாம் பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது ஒரு ஆடு பக்கத்தில் சத்தம் கொடுத்துட்டு இருக்கு. கடங்கடான்னு ஒரு ஆடு சத்தம் கொடுக்குது, மேன்னு. உடனே இவரை திரும்பி பார்த்தா அங்கே ஒரு முட்புதருக்குள்ளாக ஒரு ஆடு சிக்கி கொண்டு இருக்கின்றது. உடனே அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த கட்டைகளின் மேல் அவர் அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு வந்து அதனுடைய கைகளை கால்களையும் கட்டி அந்த பலிப்பிடத்தின் மேல் கிடத்தி அதை அவர் கட் பண்ணி அதை தேவனுக்கு சர்வாங்க தகன பலியாக அதை ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த ஆட்டுக்குட்டி ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு பலியாகிவிட்டது. அதான் 22வது அதிகாரம் ஆதியாகமம் 14ல் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆண்டவர் பார்த்து கொண்டார். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன அப்படின்னா, மகன் கேட்குறான், அப்பா எல்லாம் இருக்குது, பலி இல்லையேன்னு சொல்லும்போது ஆபிரகாமுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் பார்த்துக்கிடுவாங்கப்பா, நீ தான் அந்த பலி அப்படின்னு சொல்லலை. ஆபிரகாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டார். அதே போல் அங்கே ஒரு ஆடு இருந்தது, அதை சந்தோஷமாக தேவனுக்கு பலி செலுத்தி கடந்து வந்தார்கள். இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் குறிக்கும் மலைக்கு நீ போ, நான் குறித்த மலைக்கு நீ போனதுனால உன் பிள்ளை காப்பாற்றப்பட்டது. அங்கே ஒரு ஆடு இருந்தது, தேவ சித்தம் செய்யும்படியாக அங்கே ஒரு ஆடு இருந்துச்சு. அதான் இதில் விசேஷமான காரியமே அதுதான். நான் குறித்த மலைக்கு நீ போ, அங்கே ஆடு இருந்தது. அதனால் தகப்பனு பிள்ளை ஆண்டானும் சந்தோஷமாய் வந்தார்கள். வாக்குத்தத்தம் அங்கே கிடைத்தது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறவங்களுக்கு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். வாக்குத்தத்தங்களை அங்கே பெற்றுக்கொள்கிறார்கள். நான் குறிக்கும் மலைக்கு நீ போ, நான் சொல்கிற மலை, அநேக மலைகள் அங்கே இருக்கிறது. அந்த மோரியா தேசத்தில் அநேக மலைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னார், நான் சொல்கிற மலைக்கு நீ போ. நான் ஒரு மலையை நான் குறிச்சிருக்கேன், அந்த குறித்த மலைக்கு நீ போ. அதிகாரம் 22:2. அதே மாதிரி ஆபிரகாம் அங்கே போனார், தன்னுடைய மகனை காப்பாற்றப்பட்டான். அங்கே ஒரு ஆடு இருந்தது, அதை சந்தோஷமாக பலி செலுத்திட்டு அவங்க கடந்து வரும்பொழுது தேவன் ஏராளமான வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நீ உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னிமித்தமாக உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பிராமிஸ் பண்ணி அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அருமையானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு போ. நாம் அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேர்கிறது. அடுத்து ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமம் 25:40 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு.
இதில் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், மலையிலே நான் உனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உனக்கு காண்பித்தேன். நீ அந்த மாடல், அந்த மாதிரியின் படியே தான் நீ செய்ய வேண்டும். நீ உனக்கு தெரிஞ்ச ஒரு மாடலில் நீ தேவனுக்கு ஆசரிப்பு கூடாரம் செய்ய முடியாது. ஆலயத்தை நீ கட்டக்கூடாது. நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மாதிரியின் படியே 25வது அதிகாரம் யாத்திராகமம் 40வது வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளே செய்ய எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்போ ஏற்கனவே தேவன் மோசேக்கு அந்த மலையிலே தேவனோடு பேசும்போதே பரலோக ராஜ்யத்தை காட்டிட்டார். இதான் பரலோக ராஜ்யம், இதுதான் நான் தங்கக்கூடிய இடம், இது படியே தான் நீ இந்த பூமியில் ஆசரிப்பு கூடாரம் நீ கட்ட வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி செய்கிறதுக்கு நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாகி இருக்கணும். ஆனால் மோசே பற்றி சொல்லும்போது அவன் அப்படியே செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தனக்கு காண்பித்த மாதிரியின் படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டி முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை கமாண்டிங் பண்ணி நடத்தும் போது, அவர் நமக்கு ஆலோசனை சொல்லும்போது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்கின்றோம். ஆனால் அன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு காண்பிக்கிற மாதிரி, நீங்கள் எனக்கு சொல்லுகிற மாதிரி நான் செய்ய வேண்டும். நீங்கள் எனக்கு அதுக்காக உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று நம்ம ஹெல்ப்பு கேட்கணும். நமக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, அதனால் நம்ம எப்பவுமே அடுத்து சொல்கிறாரு, நான் உனக்கு எந்த தேசத்தை காண்பிக்கிறேனோ அந்த தேசத்துக்கு போ. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே ஆபிரகாமை பார்த்து, ஆபிராமாக இருக்கிறப்போ அவருக்கு ஈசாக்கு பிறக்கலை. அதனால் ஆபிராமை பார்த்து தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம்தான் கானான் தேசம். அது ஒரு செழிப்புள்ள தேசம், அது ஒரு ஆசீர்வாதமான தேசம். அந்த தேசத்துக்கு நீ என்ன செய்யணும்? போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆபிராம் அந்த நாளில் ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்துக்கே போனார். அங்கே போனதுனால அதில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எல்லாமே அந்த வாக்குத்தத்தம் சாதாரணமாக நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நறுக்குன்னு 4 வார்த்தை நறுக்குன்னு இருக்கும். அது எப்படி பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏன்னா அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அதனால தான் ஆபிராம் அப்படின்னு போட்டிருக்கு. குழந்தை பிறந்த பிறகு தான், ஈசாக்கு பிறந்த பிறகு தான் ஆபிரகாம் என்று வருகிறது. அதுக்கு முன்னால் ஆபிராம் தான் சொல்கிறாரு. அந்த ஆபிராம் அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ தான் இந்த பூமியிலேயே ஒரு பெரிய ஜாதியாக இருப்ப. அடுத்து என்னன்னா, உன்னை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதம் அப்படின்னா சொல்லி முடியாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி முடியாது. அவர்களுக்கு மிருக ஜீவன்கள் எல்லாமே, அவர் பெரிய சீமானாக இருந்தாராம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளுக்கும் கூடாரங்கள் இருந்தன. 6வது வசனம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அவர்களுக்கு இருந்த ஆடு மாடுகள் ஆஸ்தி, திரளான ஆஸ்தி எங்கே வைக்கணும்னு தெரில. இந்த காலத்தில் மாதிரி பெரிய பீரோலு இல்லை, நம்ம பெரிய லாக்கர், செல்ஃப் வைக்காங்க. வீடு கட்டும்போது பெரிய பெரிய செல்ஃப் வைக்காங்க. அந்த செல்ஃப்லலாம் எல்லாம் வச்சு என்ன செய்யலாம், நம்ம பூட்டிக்கலாம். தனியாக பீரோவில் செட் பண்ணி கொண்டு வைக்க வேண்டியதில்லை. வீடு கட்டும்போது என்ன செய்கிறாங்க, செல்ஃப் வச்சுடுறாங்க. ஒரு வீடுனா அந்த வீட்டில் ஒரு அறையில் பெட்ரூம்னு வச்சுக்கோங்க, அந்த பெட்ரூம்லேயே தேவையான அளவு ட்ரெஸ்ஸு வைக்கணும் வச்சுக்கிடலாம். ஒரு அறையில் பணம் வச்சுக்கிடலாம், ஒரு அறையில் தங்கமோ பொண்ணை வெளியே வச்சுக்கிடலாம், ஒரு அறையில் இன்னும் அநேக சொத்துக்களினுடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிடலாம். நம்ம அதுக்குன்னு ஒரு பெரிய ட்ரங்கு பெட்டியோ எதுவுமே தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, இடத்த அடைச்சிக்கிடும். அதனால சுவர்லையே செல்ஃபு செய்கிறாங்க இந்த காலத்தில்.
அந்த காலத்தில் அதுவுமே கிடையாதுல்ல. அப்போ எங்கே தான் வைக்க? சாக்கில் கட்டி தான் யாக்கோபுடைய 12 குமாரர்கள் எகிப்துக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க? சாக்கில் பணம் கட்டுறாங்க. சாக்கில் தான் பணம் கட்டுவாங்க. எல்லா தங்க வெள்ளியெல்லாம் சாக்கில் தான். அது எத்தனை மூடை தான் போட. அப்படியான ஒரு திரளான ஆசிரியனால பூமி என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. பூமி கூட தாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சொன்ன 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லி அந்த ஆபிராமை அன்றைக்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அவர் சொன்ன மாதிரி நான் காட்டுற இடத்துக்கு நீ போ, நான் சொன்ன மலையில் போய் நீ பலியிடு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளின்படியே ஆபிராம் அன்றைக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்றைக்கு அவர் விசுவாசிகளின் தகப்பனாக காணப்படுகின்றார். நாமும் ஆண்டவர் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒன்று சொல்கிறார் பாருங்க. இந்த 2வது வசனத்தை இன்னொரு நேரம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வாதம், உனக்கு சாபமே கிடையாது. யார் சொன்னாலுமே சாபம் சொன்னாலுமே உனக்கு அது என்ன செய்யாது, பலிக்காது. நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேப்பா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டேப்பா, அது முடிந்தது, எல்லாம் முடிந்தது, உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று தேவன் அன்றைக்கே சொன்னதான வாக்கு தத்தம் தான். இன்றைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்கிறார். உனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டேன், நீ சுதந்திரிச்சிக்கோ, நீ எடுத்துக்கோ, நீ எனக்கு கீழ்ப்படிந்துரு, எனக்கு பயந்துரு. இதுதான் ஆண்டவர் கேட்குறார். வேறு என்ன கேட்குறார் ஆண்டவர் நம்மகிட்ட? அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருக்கு உண்மையாக ஜீவிக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்க வேண்டும். 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நான் அந்த பூமியில் உள்ள எல்லா வம்சத்தையும் உனக்காக உனக்குள் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தை அன்றைக்கு அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். நான் குறிக்கும் மலைக்கு நீ போ, அதான் மேட்ரு. நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ, அடுத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறார். அது நான் எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இதை தான் மோசேட்டு ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு எப்படி அந்த மலையை நான் காண்பிக்கணும், மலையில் காண்பிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் அதே தான் நீ செய்யணும்னு மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதே தான் மோசேயும் செய்ததாக நம்ம பார்க்கின்றோம். யோவான் 19:17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அவர் தம்முடைய சிலுவை, இயேசு தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எங்கே போனார் அப்படின்னா, எபிரேய பாஷையில் சொல்கிற கொல்கதா என்று, எபிரேய பாஷையில் அது கொல்கதா, ஆனால் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஒரு இடத்தை அவர் சொல்கிறாங்க, சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்ற ஒரு இடத்துல அவர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர் அங்கே சிலுவையிலே அவர் தன்னுடைய உயிரை விடுகின்ற காட்சி நம்ம அங்கே பார்க்கின்றோம். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மண்டை ஓடு அப்படிம்பாங்க. கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு மண்டை ஓடு என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அப்போ இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கும் கபாலஸ்தலம் என்று பெயரிடக்கூடிய கொல்கதா என்ற மலையிலே தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அருமையானவர்களே, நான் மத்தேயு 28வது அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு மலையை சொன்னார், நீங்கள் இந்த மலைக்கு வந்துருங்க. இது இயேசு உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வெளிப்படுவதற்கு முன்பாக அப்போ இயேசு ஒரு மலையை குறித்திருந்தார், இந்த மலைக்கு நீங்கள் வந்துருங்க. ஒருவேளை அது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடமா இருந்திருக்குமோ, அது ஒரு உயரமான மலையாக இருந்திருக்குமோ, பாதுகாப்பான ஒரு மலையாக இருந்திருக்குமோ, சுற்றிலும் எந்த மிருகங்களும் வரக்கூடாத ஒரு மலையாக இருந்திருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு மலையிலே தன்னுடைய சீடர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து அந்த மலைக்கு அவர்களை வர சொல்கிறார். அங்கே வந்தார்கள். இயேசுவானவர் குறித்திருந்த அந்த மலையிலே அவர்கள் போய் அங்கே நின்றார்கள். ஆண்டவர் அவர்களை அங்கே ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு அவர்கள் போனார்கள். அருமையானவர்களே,
இன்னும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை ஆண்டவர் சொல்லிதான் அவர்கள் போகின்றார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். அப்போ ஏறக்குறைய எத்தனை மணிக்கு அங்கே ஜெபம் நடக்கு அப்படின்னா 9ஆம் மணி வேளையில் தான் அங்கே ஜெபம் நடக்குது. அதாவது இது என்ன அப்படின்னா ஒரு ஒழுங்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். டிசிப்ளினாகவே நடக்குது. ஆண்டவர் ஆபிரகாம் வர சொல்லும்போது நீ மோரியாவில் நான் உனக்கு குறித்த அந்த மலைக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நான் உங்களுக்கு குறிக்க அந்த மலைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். மோசேட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு மலையில் எப்படி காட்டுனேன் பரலோக ராஜ்யத்தை, அதே மாதிரி தான் நீ அந்த மலையில் நான் உனக்கு எப்படி ஆசீர்வதிப்பு கூடாரத்தை காட்டினேன், அதே போல தான் நீ பூமியிலையும் ஆசீர்வதிப்பு கூடாரம் செய்யணும். அப்படிங்கிறது என்ன ஒரு டிசிப்ளின் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கு இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இதை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். சாதாரணமான நேரம் இல்லை, ஜெப வேளைக்கு போனார்கள். 9ஆம் மணி நேரமாகிய ஜெப வேளையில். அப்போ தான் என்ன நடக்கு? 2வது வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசண்டையிலே வைப்பார்கள். இவர்கள் இவ்வளோ நாளும் இந்த பேதுரு யோவானும் இந்த பிறவி சப்பானியை பார்க்கல. அன்றைக்கு அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளை, அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம், அந்த குறிப்பிட்ட ஒரு மலைக்கு போனார்கள். ஒரு குறிப்பிட்ட மலையிலே இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட மலையிலே உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தரிசனமாயினார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஒழுங்கு செய்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக நடத்துகிற ஆண்டவர். இந்த நாளில் நம்மையும் அவர் ஒழுங்கு கிரமமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இந்த பூமியிலே ஒரு ஒழுங்கு கிரமமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கும் அதையே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ இந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஆலயத்துக்கு போகும்போது தான் அந்த பிறவி சப்பானியை அதே நேரத்தில் தர்மம் எடுக்கும்படி பிச்சை கேட்கும்படி கொண்டு வைக்கின்றார்கள். வாய்ப்புகள் வருகின்றன. குறித்த மலைக்கு, நான் குறிக்கும் மலைக்கு போய் இந்த ஆபிரகாம்கிட்ட சொன்னபோது அங்கே ஆடு இருந்தது. மோசேட்ட மலையில் பரலோக ராஜ்யத்தை காட்டினதுனால அவர் பூமியில் அதையே கட்டினார். தன்னுடைய மகனை பலியிடாமல் ஆடை பலியிடும்படிக்கு அவன் குறிக்கும் மலைக்கு போனார் ஆபிரகாம். அதே போல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி வேளையில் இந்த பிறவி சப்பானி அங்கே உண்டு வைக்கின்றார்கள். வாய்ப்புகள் வருகின்றன. ஒழுங்குகரமான நேரங்கள் வரும் பொழுது ஆசீர்வாதம் தானாகவே வருகிறது. நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். தானாகவே, தேடியே போகாத அளவுக்கு தானாகவே ஆசீர்வாதம் வந்து விடுகின்றது. 3வது வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:3. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்போ அவங்க பிச்சை கேட்கும்போது 4வது வசனம், பேதுருவும் யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அப்போ ஏதாவது கிடைக்குமான்னு அவன் நோக்கி பார்க்கிறான். 6வது வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8 அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அப்போ கரெக்டாக அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே வந்ததுனால பேதுருவும் யோவானும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். டிசிப்ளின் பண்ணுகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய தேவன் நமக்கு இருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்களும் இப்படியான ஒரு ஒழுங்கு கிரமமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நல்ல வாய்ப்புகள் எங்களை தேடி வர வேண்டும். திருமண காரியத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இருக்கோம். நம்ம தேடியே அலையணுமா? இதுக்கே நாங்கள் பிரயாசப்பட்டு அலைந்த எங்களுடைய நாட்களும் காலங்களும்
எங்களுக்கு இப்படி வீணாகவே போக வேண்டுமா ஆண்டவரே? நாங்கள் தேடி தேடி அலைய வேண்டுமா ஆண்டவரே? நீங்கள் எப்படியாவது தானாய் எங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தினுடைய வார்த்தையின்படி கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். அதனால் அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தாரும், எங்களுக்கு நல்ல சமய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எங்களை தானாய் தேடி வர வேண்டும். பேதுரு யோவானுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய அற்புதமான வல்லமை இருந்தது. அந்த நாளிலே அந்த பிறவி சப்பானை கொண்டு வைக்கும்போது, இவர்களை சந்திக்கும் போது வாய்ப்பு வெளிப்பட்டது, அதிசயம் விளங்கினது. அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு எல்லாரும் நசரேயனாகிய இயேசுவே உண்மையான தேவன் என்று கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வாய்ப்புகள் தர வேண்டும், எனக்கு தானாகவே என்ன நடக்க வேண்டும், நான் தேடி அலைந்து காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதே மாதிரி எலியேசர் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார். அப்போது ஒரு ஜெபம் செய்கிறாரு, ஆண்டவரே இப்போ நான் இந்த ஊருக்குள்ளே நான் போக போகிறேன், இது மாலை வேளையாக இருக்குது, பெண்கள் தண்ணி எடுக்க வருவாங்க, நான் ஏதாவது ஒரு பெண்ணிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கத்தான்னு கேட்பேன். அப்போ எந்த பெண் உனக்கும் தார, உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் நான் வேணால் தண்ணி கொடுக்கேன் அப்படின்னு எந்த பெண்ணு சொல்கிறாளோ அந்த பெண்ணு தான் என் எஜமானுக்கு மருமகளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகிறார். அதே மாதிரி அங்கே கரெக்டாக ஈசாவுக்குடைய மனைவியாக ரெபேக்காள் குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக வராங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் வரையும் அங்கேருந்து ரெபேக்காள் வரையும் கரெக்டாக இருந்துச்சு. உடனே இவர் போய் அந்த பெண்ணிட்ட கேட்குறாரு, தேவன் எப்படி ஜோடி சேர்க்கிறாரு, தேவன் எப்படி சந்தர்ப்பங்களை உண்டாக்குகிறார், ஒருவருக்கொருவர் லேட்டாக இல்லை, எதையும் மிஸ் பண்ணலை, கரெக்டான ஒரு சந்திப்பை அங்கே தேவன் உண்டு பண்ணுகிறார். அப்படியே நமக்கு நல்ல ஆசீர்வாதமான செய்திகள் நடைபெறுவதற்கு, ஆசீர்வாதமான காரியங்கள் நடைபெறுவதற்கு நல்ல சந்தர்ப்பங்களை தேவன் தான் உருவாக்கி தர வேண்டும். அது தானாய் நடக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய அதிசயமான ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், நான் எங்கே தான் இப்படி அலைய முடியும், என்னால் எந்த காரியத்துக்கெல்லாம் நான் இப்படி அலைவேன், என்னால் இப்போ அலைய முடியாதுப்பா, எனக்கு முடியல, நீங்கள் தான் இதில் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும், உங்களால் இது முடியக்கூடிய காரியம்தான். ஆபிரகாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மலைக்கு போனார், தன்னுடைய மகனை பலி செலுத்தல, ஒரு ஆடு அங்கே இருந்தது, பரிகாரம் அங்கே இருந்தது, தேவை அங்கே சந்திக்கப்பட்டது. அவர் ஒரு பிள்ளைய பலி செலுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு ஆட்டை கொண்டு போ நீ தேடுன்னு சொல்லலையே, பக்கத்துலேயே ஆடு முள்ளில் சிக்கிட்டு கிடந்துச்சு இல்லை, அந்த ஸ்பாட் இமீடியட்லி அந்த இடத்துலையே ஆண்டவர் உடனே அங்கே ஒரு ஆட்டை உண்டு பண்ண சக்தி உள்ளவர், அங்கே பண்ணி கொடுத்தாரா என்ன? எலியேசருக்கு ரெபேக்காளை சந்திக்கும்படி சரியான வாய்ப்பை, 2 பேரும் ஒன்றாக புறப்படுகிறார்கள். ஏசா யாக்கோபு சரியாக புறப்பட்டு சந்திப்பு சமாதானம் பண்ணப்பட்டார்கள். அண்ணன் தம்பி அன்றைக்கு எத்தனையோ 21 ஆண்டுகள் பிரிந்திருந்த அந்த சகோதரர்கள் அன்று சந்திக்கப்பட்டார்கள். வாய்ப்புகள் ஒன்று போல அமைந்தது என்பதை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாய்ப்புகள் அமைய வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி. நீங்கள் ஆண்டவர்கிட்ட தங்களை தாழ்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு வாய்ப்புகள் தாரு, தானாயே எங்களுக்கு சேரணுப்பா, அலையெல்லாம் முடியாது, என்னால் முடியல, நான் உங்கள் பிள்ளை, நாங்கள் எத்தனை ஆஸ்பத்திரிக்கு எந்த சுகத்துக்கு நாங்கள் அலையணும், எங்களுடைய பிள்ளைக்காக நாங்கள் அலையணும், இப்படிலாம் நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் சோர்ந்து போகின்றோமே. எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு, ஒரு காலேஜுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் குறைந்து விட்டால் அதுக்குன்னு எங்களால் முடியல, தேவையான அளவு எங்களால் பணம் செலுத்த முடியல, வீட்டுக்குள்ளே சமாதானமான சூழ்நிலை இல்லை, அநேக தோல்விகளை நாங்கள் பார்க்கின்றோம், பிரச்சனைகள் வரும்பொழுது எங்களால் ஜெயிக்க முடியாமல் நாங்கள் தோற்று நிற்கின்றோம், அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது.
நீங்கள் நல்ல சமய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு உண்டு பண்ணி தாங்க. ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? ஜெபிக்கிறவன் ஒரு நாள் தோற்று போக மாட்டான். சில நாள் ஆனாலும் தாமதித்தாலும் காரியம் ஜெயமாக நடைபெறும். காரியம் ஜெயமாக நடைபெறும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நல்ல சமயத்தை சந்தர்ப்பத்தை எனக்கு உண்டு பண்ணி தாங்க. சாத்தான சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பான் எங்களை வீழ்த்துறதுக்காண்டி. ஆனால் அவன் தோற்று போக வேண்டும். உம்முடைய பிள்ளையாகி நான் ஜெயிக்க வேண்டும். எனக்கு நல்ல சந்தர்ப்பங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே, பஸ்காவை ஆசரிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கும். பஸ்காவை ஆசரிக்கும் போது சொல்கிறார், எங்கே ஆசரிக்கலாம்? அப்போ ஒரு மேல் வீட்டு அறையை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் இப்படி இந்த எருசலேமில் ஒரு இந்த வீதியில் போங்க, அங்கே ஒருத்தன் தோளில் தண்ணியை கொண்டுக்கிட்டு வருவான். தோளில் தண்ணியை கொண்டு வருகிறவங்ககிட்ட, நாங்கள் உங்கள் வீட்டில் தான் நாங்கள் பஸ்காவை ஆசரிக்கணும்னு நீங்கள் கேளுங்க. அப்போ அவன் ஒரு மேல் வீட்டு அறையை காட்டுவான். நீங்கள் உடனே அங்கே போய் சிவப்பு கம்பளம் எல்லாமே ஏற்கனவே விரித்து இருக்கிற அந்த அறையை நீங்கள் என்ன செய்யுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கின்றார். அப்படி அவர்கள் போய் அதை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தான் நமக்கு சீடர்கள் அங்கேருந்து வருகின்றார்கள். ஒருவன் தண்ணீர் குடத்தை தோளிலே சுமந்தவனாக அங்கே வருகின்றான். 2 பேரும் சந்திக்கிறார்கள். அவன் கேட்குறான். கேட்ட உடனே அவன் அந்த மேல் வீட்டு அறையை அவங்களுக்கு காட்டுகின்றான். காட்டின உடனே போய் அவங்க அந்த மேல் வீட்டு அறையில் ஆண்டவருடைய அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். அதே போல் எங்களுக்கும் ஆண்டவரே, நீங்கள் நல்ல சமயத்தை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும். நல்ல சூழ்நிலைகளை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும். நீங்கள் உண்மையான ஒரு கருத்தாய் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்வார், கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். எலியா ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஒரே ஒரு அப்பத்துக்காக, பிரெட்டுக்காக ஒரு பெண்ணிட்ட போய் கேட்காரு. அவங்க கூட தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் மீண்டுமாக அவர்கள் கொடுத்தார்கள். அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டார். அப்படி போல் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எனக்கு நல்ல சமய சந்தர்ப்பங்களை எனக்கு உண்டு பண்ணி தாரும். நான் அதிகமாக நான் அலையக்கூடாது. இன்றைக்கே எங்களுடைய காரியத்தை நீர் கைகூடி பண்ண வேண்டும் என்று கேட்க வேண்டும். எங்களால் முடியலப்பா, இதுக்கு மேலே நீங்கள் தான் எங்களுக்கு எங்களுடைய காரியத்தை நீங்கள் எங்களுக்கு ஜெயமாக தர வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அதை நமக்கு ஜெயமாக பண்ணித்தர வலிமையுள்ள தேவனாக இருக்கின்றார். சமூகத்தில் அதுக்காக நம்ம ஜெபிப்போம். எங்களுக்கு நல்ல சமயத்தை சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி தாரும். தானாய் விளைந்ததை நீங்கள் சாப்பிடுவீர் என்று கானான் தேசத்தில் தன்னுடைய மக்களுக்காக ஆண்டவர் சொல்லியிருந்தார். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சி இப்பொழுது நாங்கள் மன்றாட போகின்றோம். இன்னும் சில நிமிடங்கள் இருக்கிறது. இந்த 30 நிமிடம் நிறைவேற அதற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக கர்த்தர் நமக்கு குறிக்கும் நபர், திருமண காரியமாக அது குறிக்கும் அந்த நபர், குறிக்கும் தேசம், குறிக்கும் ஊர், குறிக்கப்பட்ட காரியம் கைகூடி வர வேண்டும். குறிக்கப்பட்டதான ஒவ்வொரு செல்வங்கள், அது வீடு வாசலா இல்லை வேலை வாய்ப்புகளா, எல்லாமே திருமண காரியமாக, எல்லாமே நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சித்தம் அல்ல, எங்கள் மன விருப்பம் அல்ல. நாங்கள் என்ன படிக்கணும், +2 முடிச்சுட்டு, நாங்கள் 10th முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்கணும், உங்கள் பொறுப்பு தான். எங்கள் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்குது, அது ஒரு பூர்ண சுகம் அடைய வேண்டும். உம்முடைய தழும்புகளால் எங்கள் பிள்ளைகளை நீர் குணமாக்க வேண்டும். உம்முடைய கால்களிலே ஆணிகளை அடித்தார்களே, 5 காயம் சொல்லுவாங்க. 2 கைகளிலும் 2 காயம், தலையிலே ஒரு முள்முடி 3, 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே ஆணியால் 2 கால்களையும் சேர்த்து அறைந்தார்கள். அது எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்திருக்கும். அது எப்படி போய் அந்த பலகையில் பதிஞ்சிருக்கும். 2 காலையும் சேர்த்து ஒன்றா. அந்த இருதயத்துக்குள்ள எவ்விதமான ஒரு கஷ்டத்தை தேவன் அந்த இடத்துல ஏசப்பா அனுபவிச்சிருப்பாங்க. அந்த இரத்தத்தால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. வலது பாத காயமே, வலது பாத காயமே,
அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணியை கொண்டு கடாவப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய இரத்தம்தான், இயேசுவின் பாடுதான். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நமக்காக அவர் பட்ட பாடுகள் இயேசுவின் அன்பு தான். அந்த இயேசுவின் அன்பானது இன்றைக்கு உங்களுடைய மனதை சங்கடப்படுத்தாமல், உங்கள் மனதை சங்கடப்படுத்தாமல், பிறரால் உங்கள் மனசு சஞ்சரிக்கப்படாமல் இருப்பதற்காக இயேசு வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவையிலே தொங்கினார். அந்த புண்ணிய இரத்தத்தினாலும் அந்த தம்முடைய புண்ணியமான அந்த பாடுகளினாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் தாரும். அது எங்களை தேடி வர வேண்டும். நல்ல சமயங்களையும் சந்தர்ப்பங்களையும் என் தேவனை எங்களுக்கு உருவாக்கி தாரும் என்று கேட்க வேண்டும். நீங்கள் அதற்கு நேரம் எடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவனே உங்களுக்கு சமய சந்தர்ப்பங்களை தருவார். நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். எந்த நோயினாலும் விடுதலை ஆக்க இயேசுவால் முடியும். தேவனால் முடியாது எதுவுமே கிடையாது. அவரால் ஆகும். அவர் கொடு நல்ல சந்தர்ப்பங்களை தருவார். நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், செல்வங்கள். கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கா, அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். நல்ல காரியத்தை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல தகப்பனையுமே நாங்கள் துதிக்கிறோப்பா. ஒருவேளை பிள்ளைகளுக்காக, நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், சமயங்கள், சந்தர்ப்பங்கள் தானாய் வரட்டும். நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில். வேலை வாய்ப்புக்காக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். திருமண காரியங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வரக்கூடிய பணங்கள் வர தேவைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். வியாதிகள் குணமடைய காத்திருக்கிறோம். இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் சரீர பலவீனங்கள் மற்ற எந்த காரியங்களுக்காக காத்திருக்கின்றார்களோ தகப்பனே, அந்த காரியத்தை நீர் இன்றைக்கு எங்களுக்கு கைகூடி வர பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல சமயத்தை தாரும். நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு உருவாக்கி தாங்கப்பா. கிருபையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்துருங்கப்பா. தம்முடைய மிகுந்த கிருபையினால நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். எப்படியாவது எங்களுக்கு நீண்ட நாள் ஜெபத்துக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும். கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நல்ல தீர்ப்பை நீர் தந்துவிட வேண்டும். அதை ஆண்டவரே நீதியாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்பா. கெஞ்சுகிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை தந்திருளும், நிம்மதியை தாரும். பெரிய காரியங்களை செய்யுங்க. வீணான போராட்டங்கள் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியும் ஆடலும் பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் அந்த வீட்டிலே இருக்க வேண்டும். கிருபையாக இருங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெயரை பெருமைப்படுத்துங்க. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-2-3 படி நீர் எங்களை ஆசீர்வதி, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி, பெயரை பெருமைப்படுத்துங்க. இந்த பூமியில் எங்களுக்குள்ளே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. சமாதானத்தை தந்து எங்களை வழி நடத்தி வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.